ஸோ மக்கள் வீட்டில இருந்து வந்து ஓட்டு போட்டுறாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, அதனாலதான் அப்படின்னு நேற்றிலிருந்து ஒரு வலது சார்பு கொண்ட பத்திரிகையாளர்கள், வலதுசாரிகள் பலர் வந்து இத கருத்தா சொல்லிட்டு வர்றாங்க. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் இதை பத்தி ஜோசியம்லாம் சொல்றது இல்லை. இது எலெக்ஷன் முடிவு எப்படி ஜோசியம்லாம் சொல்றது இல்லை. ஆனா இந்த ரொம்ப போலிங் இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றது வந்து ஜென்ரல் அப்படி நம்பப்படுதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு விதிவிலக்காக நிறைய நிகழ்வுகள் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லையும் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் வந்து ஒவ்வொரு தினமும் வந்து 78லேருந்து 87% தான் வரும். 34 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தபோது லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து போலிங்ல வந்து பெர்சன்டேஜ் வந்து 78லேருந்து 87% வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. தமிழ்நாட்டில் ஒரு தடவை வந்து 60% பக்கத்துல போலிங் முடிஞ்சிருந்தது. கலைஞர் அந்த தடவை தோத்துட்டாரு, எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டாரு, உங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது. இன்னொன்று என்னன்னா இதுல வந்து நிறைய நேம்ஸ் வந்து டெலிட் ஆனதுனால அந்த டெலிட் ஆன நேம்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதிகமாக பெர்சன்டேஜ் வர்ற மாதிரி இருக்கு.